ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் 17 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். எதனால் கர்மயோகம்ன்றது படித்தவங்களுக்கு கூட ஞானிகளுக்கு கூட ரொம்ப குழம்பி போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதில் பலவிதமான பகுதிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதாவது கர்ம பாகம் இருக்குது, ஞான பாகம் இருக்குது. கர்மத்திலேயே பலவிதமான கர்மங்கள் இருக்குது. கர்மணக, விகர்மணக, அகர்மணகன்றதெல்லாம் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது அதே போல் என்ன நம்ம பார்த்தோம், கடைசியாக முடிக்கும்போது முழுசாக கர்மயோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்தால் அது முழுமையடையும். அது எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணுன்றத அதை தான் 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. கர்மண்ய கர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். கர்மணி கர்மாவில், அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்ம அந்த கர்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஞானம், ஞான பகுதி, அறிவு பகுதி. யஹ பஷ்யேத் யார் பார்க்குறாங்களோ, அகர்மணி ஞானத்தில், அதே போல் அகர்மணி ஞானத்தில் யஹ கர்ம பஷ்யேத் யார் ஒருத்தர் கர்மத்தை பார்க்குறாங்களோ, கர்ம பாகத்தை பார்க்குறாங்களோ, சஹ புத்திமான் அவனே சிறந்த அறிவாளி. மேலும் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பகவான் என்ன சொல்ல வர்றாருன்றதை புரிஞ்சுக்கலாம். கர்மாவில் யார் ஞான பகுதியை பார்க்குறாங்களோ, ஞானத்தில் யார் கர்ம பகுதியை பார்க்குறாங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றார் பகவான் இதில் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. கர்மயோகத்தை செய்யும்போது அதில் 2 பகுதி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்ம பகுதி ஒன்று, ஞான பகுதி ஒன்று. உதாரணத்தோடு முன்னாடியே பார்த்தோம். ஒரு யாத்திரைன்னு போகும்போது அந்த யாத்திரைக்கு டிக்கெட் வாங்குறது, அந்த பஸ்ஸுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறது, தங்கறதுக்கு வேண்டியான ஏற்பாடுகள், சாப்பாடுக்கு வேண்டிய ஏற்பாடுகள், இதெல்லாம் கர்ம பகுதியாகும். ஞான பகுதின்றது அங்கே துவாரகைக்கோ மதுரைக்கோ அங்கே போய் கிருஷ்ணன் இருந்த இடமா, கிருஷ்ணன் ஆண்ட இடமா, அதுக்கு நமக்கு வரத்துக்கு இன்றைக்கி பாக்கியம் கிடச்சிருக்கா, என்ன புண்ணியம் செஞ்சுருக்கோமோ அப்படின்னு அந்த நினைக்கிறோம் இல்லையா, அந்த உணர்றோம் இல்லையா, அதுதான் ஞான பகுதி. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது கர்மாவில் ஞானத்தை பார்க்கணும் அப்படின்றது அதாவது கர்மத்தை ஞானத்தின் உருவாவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப இதுவும் புரியல, இதுவும் குழப்பமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது கர்மம் ஒன்று ஏதோ ஒன்று செய்கிறோம், கர்மயோ, அதாவது இப்போது வச்சுக்கோங்க, ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க பரம்பரையாக கோவிலுக்கு தர்ம காரியம் செஞ்சுட்டு வராங்க, கோவிலுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம். இதுதான் அவங்களுக்கு உண்டான கர்மயோகம், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம். ஆனால் அதை செய்யும்போது ஏதோ ஒன்றுவோ செய்யணும், இதுவும் சொல்லியிருக்காங்க செய்யணும் அப்படின்னு செய்யும்போது அவங்க கர்ம பகுதியை மட்டும்தான் செய்கிறாங்க, ஞான பகுதி இல்லை. இது செய்யறதுனால பகவான் மகிழ்ச்சி அடைவாரா, பகவான் சொன்னதுனால தான் இதை செஞ்சிட்ருக்கோமா அப்படின்றத ஞான பகுதி இல்லை, அது மிஸ் ஆகுது. அப்போ அந்த கர்ம பகுதி மட்டும்தான் செயல்படுது. அப்போது கர்மயோகம்ன்றது முழுமை அடையலை அப்படின்னு. அதே போல் ஞானத்தில் கர்மத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஞானத்தை கர்ம உருவாக பார்க்கணும் அப்படின்னா, திரும்ப ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அவங்க ஐயோ நிறைய தர்மம் செய்யணும், மரம் நிறைய நடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், இல்லாதவங்களுக்கு வஸ்திரதானம்லாம் செய்யணும், அதாவது துணிகள்லாம் இது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க செயல்பாட்டிலேயே இறங்கலை அப்படின்னா அப்போ நினைக்கிறதோடு நின்று போயிடுது இல்லையா? அப்போ அந்த இடத்துலையும் கர்மயோகம் முழுமையடையலை. எல்லாம் செஞ்சுட்டு வராங்க தர்ம காரியம், ஆனால் மனசில் எந்த ஒரு நினைப்புமே இல்லை, ஏதோ சும்மா ஓகே ஏதோ செய்யணும் சொல்லியிருக்காங்க செய்யணும், போ ஏதோ என் கடமையை செஞ்சேன் போதும் போ அப்படின்னு செஞ்சால் அப்போ அவங்க ஞான பகுதி மிஸ் ஆகுது. அதே போல் செய்யணுன்ற அந்த ஆசையெல்லாம் இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் இறங்கலைங்கும்போது அப்போ கர்ம பாகம் அங்கே மிஸ் ஆகுது. அப்போ 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கர்மயோகம் முழுமை அடையலை. ஆனால் அதே இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் சொன்னபடி செஞ்சால் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவார், அதனால் நான் இதை செய்கிறேன், நான் அப்படின்றது இங்கே இடத்துல இல்லை, இது தாழ்ந்த பலனுக்காகவும் நான் செய்யலை அப்படின்ற அந்த அறிவோடு செய்யும்போது தான் அப்போது செயல்பாட்டிலையும் இறங்குறோம், இந்த அறிவோடையும் செய்கிறோங்கும்போது கர்மயோகம் முழுமையடையுது. அதனால தான் புத்திமான், இவன் தான் சிறந்த அறிவாளி. ஏன்னா பகவான் சொன்ன கர்மயோகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறான்றனால. அது மட்டும் இல்லை, மனுஷ்யேஷு யுக்தக, மனுஷங்களுக்குள்ள இவன் தான் முக்திக்கு தகுதியானவன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து,
வேண்டியதெல்லாம், அதாவது மோட்சத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து செய்யறான் அப்படின்னு. ஏன்னா திரும்பவும் போன அத்தியாயத்தில் பார்த்தோம், 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் மூலமாகவும் மோட்சம்லாம் அடையலாம், ஜனகர் போன ராஜா போலவங்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டிய முறையில் செஞ்சா. அப்போது இந்த மாதிரியா கர்ம பகுதியும் எப்படின்னு ஞான பகுதியும் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பாட்டில் இறங்கும் போது தான் கர்மயோகம் முழுமையடையுது. அப்போது மோட்சத்துக்கு தேவையானதை முழுமையாக அவன் செய்கிறான் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்கிறாரு. இதில் இது ரெண்டுத்தையும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா இதில் கஷ்டமே இல்லையே. இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து செய்ய முடியாது. தூங்கிக்கிட்டே சாப்பிட முடியுமா, இல்லைன்னா வந்து படுத்துக்கிட்டே ஓட முடியுமானா முடியாது. ஏன்னா அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விஷயம். ஆனால் இது அப்படி இல்லையே. நம்ம அன்னதானம் செய்யும்போது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, பகவானுக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செயல்பாட்டில் இறங்கும் போது அப்போ அறிவு பகுதியும் பூர்த்தி அடையுது, கர்ம பகுதியும் வந்து பூர்த்தி அடையுது. அப்படின்றதுனால இப்போ கர்மயோகமும் முழுமையடையுது. அதுதான் கர்மயோகம் செய்ய வேண்டிய விதம்னு பகவான் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம்.